ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜூஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு சின்ன டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்தாச்சு, ஒரு 9 o'clock டைம் இருக்கும். நான் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன். நான் வந்துட்டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். குக்கிங் வந்து என்னோடய பேஷன் அப்படிங்கிறனால இந்த லாக்டவுன் டைமை யூஸ் பண்ணி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதில் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி செஞ்சுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி இந்த மாதிரி தான் செய்வோம். எப்படின்னா, சப்பாத்தி மாவை திரட்டிட்டு அது மேலே லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ளாரை போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து சப்பாத்தியை திரட்டுவோம். இந்த மாதிரி செய்கிறனால சப்பாத்தியில் நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், நல்லா உப்பி வரும் சப்பாத்தி. நிறைய பேர் வந்து சப்பாத்தி எனக்கு உப்பி வரமாட்டேங்குது, சாஃப்டாக இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சப்பாத்தியை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள், தவாவில் எவ்வளோ சூப்பராக உப்பி வருதுன்ட்டு. இதில் நாங்கள் ஆயில் கூட எதுவுமே ஆட் பண்ணல, எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு பார்த்தீங்களா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த எக் குருமாவும் சப்பாத்தியும் தான் நாங்கள் சாப்பிட்டோம். காலையில் எல்லாருமே எங்கள் வீட்டில் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே சும்மா வெளியில் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். க்ளவுடியாக தான் இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டு, வெயில் அதிகமாக இல்லை. இப்போது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தந்தூர் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக சிக்கன் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த சிக்கனை இப்போது வாஷ் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஒரு ஃபுல் சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள். அதுக்கான மசாலாவும் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 4 ஸ்பூன் வந்து முழு மல்லியும், 2 ஸ்பூன் ஜீரகமும், 2 ஸ்பூன் முழு மிளகும் சேர்த்து வதக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா கசூரி மேத்தி கொஞ்சமாக போட்டு அதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது கசூரி மேத்தி, அப்புறம் ரொம்ப ரோஸ்ட் ஆனாலும் அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. அதுக்காக கசூரி மேத்தி வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போது சிக்கனையும் வாஷ் பண்ணியாச்சு. ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்ததுலே வந்து ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துருக்காங்க. நாங்கள் வந்து 2.5 kg எடுத்துருக்கனால இவ்வளோ நிறைய குவான்டிட்டி சேர்த்துட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பக்கம் வந்து தயிரையும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டும் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் சேர்த்துருக்காங்க தயிரில். அதுக்கப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சர் ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரையும் இதில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இதில் 2 லெமனோட ஜூஸையும் இதில் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கசூரி மேத்தியையும் க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆயில் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து எல்லாம் உள்ளெல்லாம் அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணும் அந்த சிக்கனில். இதை அப்ளை பண்ணி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஈவினிங் தான் செய்ய போகிறோம். நீங்கள் இதை வந்து ஓவர் நைட் கூட நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யலாம். இப்போது பார்த்திங்கன்னா டைம் ஒரு 6:30 இருக்கும். நாங்கள் எங்களோட லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் எழுந்திரிச்சு நாங்கள் வந்துட்டு வெளில வந்திருக்கோம். மழை பெய்கிற மாதிரி இருக்குது, பட் மழை வரலை. இன்றைக்கி நாங்கள் வெளியில் வச்சு தான் வந்து தந்தூர் செய்ய போகிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. கிளைமேட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மழை வருமானு நினச்சிட்டே இருந்தோம், ஆனால் வரலை. இப்போ வாங்க, இதே டைமில் நான் வந்துட்டு மயோனைஸ் செய்யலான் இருக்கேன். அதோட ரெசிபி காட்டுறேன் வாங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த 2 கிளாஸுக்கு 4 கப் அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன். 1:2 ரேஷியோவில் தான் நம்ம எடுத்துக்கணும். 1 கப் பால்னால் 2 கப் ஆயில் சேர்த்துக்கணும். இதை நான் ஒரு மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சிக்கன் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறனால நான் கார்லிக் மைனஸ் செய்கிறேன், அதனால் ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து இதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் வந்து இந்த கங்கெல்லாம் போட்டு அந்த தந்தூர் பண்ணுற அந்த இதை வந்துட்டு ரெடி பண்ணாச்சு. அந்த சிக்கனை வச்சு அது மேலே வந்து ரோஸ்ட் ஆக அதில் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம்.
இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு தந்தூர் சிக்கன். இதை கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செஞ்ச மயனைஸும் இங்கே வச்சுருக்கேன். இந்த சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக ஜூஸியாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.